அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான மயானகாலினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நினைத்த காரியம் அப்படியே நடந்தேற இல்லை தடைகள் இல்லாமல் நடக்கு. இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த காரியத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு காரியம் நினைக்கிறீங்க, கெட்ட காரியமாக இருக்கக்கூடாது, நல்ல காரியமாக இருக்கணும். ஒரு காரியம் நினைக்கிறீங்க, அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இப்போ நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கும் எல்லாம் இருக்காங்க. இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிற உயிரினங்கள், மற்ற அனைத்து பொருள்களுக்கும், நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி, பிரபஞ்சத்துக்கு, ஜீவராசிகளுக்கு, சகல உயிரினங்களுக்கும் தாய் தந்தையாக விளங்கக்கூடியது ஐயன் பரமசிவன், உமையவள் பார்வதி. இந்த இருவரையும் வணங்கிய பிறகு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது சித்தியாகுன்னு அகத்திய முனிவரும் புனிப்பாணி சித்தரும் பாடியிருக்காங்க. அது எந்த மாதிரி வணங்கணும்? இப்போ திருவிளையாடல் படத்தில் யாகத்துக்கு போயிட்டு அம்மா வருவாங்க. அப்போ மதிப்பு மரியாதை இல்லைன்ன உடனே சிவபெருமான் கோபப்பட்டு நெற்றிக்கண்ணை ஓப்பன் பண்ணி தாயை எரிச்சிருவாங்க. அப்போ நிறையா முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள்லாம் போய் தன்னிச்சா நம்மளால் செயல்பட முடியாது, அது மிகப்பெரிய தவறு, சக்தி வேணும் அப்படின்னு போராடுவாங்க. அப்போ தப்பை உணர்ந்து வரட்டுமேங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன்னு சொல்லி அப்புறம் திரும்ப உயிர் கொடுப்பாரு. அப்புறம் அன்னையிலிருந்து என்னுடைய உடம்பில் நீ சரி பாதி அப்படின்னு சொல்லி ஒரு படம், அர்த்தநாத ஈஸ்வரர், ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாதது. அந்த அர்த்தநாத ஈஸ்வரருக்கு விளக்கம் சொல்கிறேன். ஆண் நம்ம இருக்கிறோம், பெண் இருக்காங்க, திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுபவர்கள், அதான் அர்த்தநாத ஈஸ்வரர். இப்போ புராணத்தில், இதிகாசத்தில், மற்ற விஷயத்தில் ஆண் இருக்காங்க, சிவன் இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அர்த்தநாத ஈஸ்வரர் அந்த ஆணும் அல்லாதது பெண்ணும் அல்லாத, ஒரு பக்கம் சிவனுடைய உருவமும் இன்னொரு பக்கம் தாய் பார்வதியினுடைய உருவமும் இருக்கும். அது பிறவிலையும் இருக்குல்ல. அர்த்தநாத ஈஸ்வரருடைய பிறப்பு தான் திருநங்கைகள். அது நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ சரி பாதிம்பாங்க. அப்போ சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லைகள் சிவன் இல்லை, இப்படி வரும். அப்புறம் இனி அந்த விவாதம் வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் இருந்து செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு முடிவுக்கு வரும். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கிறதுக்கு முன்னாடி அர்த்தநாத ஈஸ்வரரோட படம் வேணும். எப்படி? அர்த்தநாத ஈஸ்வரரோட படம் எல்லா இல்லங்களிலும் இருக்கிறது நல்லது. அர்த்தநாத ஈஸ்வரர் படம் இப்போ நம்ம கூட அதை பிரிண்ட் போட்டிருக்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். தேவைன்னா வாங்கிங்க. அர்த்தநாத ஈஸ்வரர் படம் நம்ம பிரிண்ட் அடித்து அதை பிரேம் பண்ணி பூஜையில் வச்சு கொடுக்க போகிறோம். அப்போ இந்த அர்த்தநாத ஈஸ்வரருக்கு வில்வ இலையால் மாலை செஞ்சு போட்டு, வில்வத்தினுடைய இலையாலைய அவங்களுடைய பேரை நாமம் பண்ணி, இந்த மாதிரி இந்த காரியத்தை நான் செய்ய இருக்கிறேன், இந்த காரியத்தை நான் துவங்க இருக்கிறேன், இந்த காரியத்துக்கு நான் போக போகிறேன், இது எனக்கு நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு மனசார வேண்டி நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணும் பொழுது அது உடனடியாக பலிதம் தரும், உடனடியாக பலிக்கும், உடனடியாக வெற்றி கிடைக்கும். அப்போ அர்த்தநாத ஈஸ்வரரை வணங்கணும். அர்த்தநாத ஈஸ்வரரை வணங்குறதுனால என்ன பலன்னா, இப்போ நீங்கள் சிவனை மட்டும் போய் வணங்குனீங்கன்னா சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். தாய் பார்வதியை போய் வணங்குனீங்கன்னா அந்த பார்வதி தாயினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் நம்ம அர்த்தநாத ஈஸ்வரரை வணங்கும் பொழுது சிவபெருமானுடைய அனுகிரகமும் அந்த சக்தியோட பார்வதியினுடைய அனுகிரகமும் ரெண்டும் ஒன்று போல சேர்ந்து உங்களுக்கு அனுகிரகம் புரிவாங்க.
இப்போ சிவனை வணங்குறதுக்கும் பார்வதியை வணங்குறதுக்கும் என்ன வித்தியாசம், அர்த்தநாத ஈஸ்வரரை வணங்குறதுக்கு என்ன வித்தியாசங்கிறத பாருங்க. அப்போ அர்த்தநாத ஈஸ்வரரை வணங்கிட்டு சில காரியங்களை, நன்மையான காரியங்கள், உதாரணத்துக்கு கல்யாணம், வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்போ அர்த்தநாத ஈஸ்வரரை வணங்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியவும் மிகப்பெரிய நன்மையையும் அவங்க அடைகிறதா ஒரு பாடலில் முனிப்பாணி சித்தரும் அகத்திய முனிவர்களும் பாடியிருக்காங்க. அர்த்தநாத ஈஸ்வரரை வணங்குறவங்க வாழ்க்கையில் வெற்றி தான் அப்படின்னு. இப்போ அர்த்தநாத ஈஸ்வரர் படத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா சைஸுக்கு தகுந்தாற் போல் 6க்கு 6, 12க்கு 12, 8க்கு 8 இப்படி அளவிடப்பட்டு அதை தயார் செய்து தேவைங்கிறவங்களுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். இது முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி மந்திர உச்சாரணங்கள் பண்ணி உங்களுக்கு அனுப்பப்படுது. சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.